யோ, உன் ஆத்தா பேச்ச கேட்டுக்கிட்டு என்னைய மண்டையை உடைக்கிற? இப்ப பாரும், என்னை பார்த்த உடனே எப்படி சொக்கி போறீர்னு பாரும். இனி நீர் என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும். அட பேதி லோவா, என் மவனை எப்படி மயக்கிறதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காளே. காலங்கத்தால சீவி சிங்காரிச்சி நல்ல புடவையை கட்டிக்கிட்டு தலை நிரப்பு பூ வச்சுக்கிட்டு இப்படி உட்கார்ந்து கிடக்கா. அந்த பைய இவளை பார்த்தானா அப்படியே மயங்கி போடுவானே. நம்மள இன்னைக்கு நாலு பூரா வேலை செய்ய வச்சு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து நம்ம பெண்ட கழட்டி போடுவாளுவோ. அப்போ இவளுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தான் அவனை தூண்டி விட்டு இவன் மண்டையை ஒடிக்க வச்சோம் அப்படின்னு தெரிஞ்சுதான் இத்தனை வேலையும் செய்யறா. அவனை இங்கே இருக்க விடக்கூடாது, விரட்டி முடுக்கணும். ஓ, சீக்கிரம் வெளியே வரோம். எம்பட்டு நேரம் கக்கூஸ்ல இருப்பேரு. நீரு எப்படியும் வெளியே வந்துதான் ஆகணும். ஓ, நிக்காம தான் போகும். நீர் உட்கார்ந்து போறோம். பாத்ரூம் போறோம், நார் அடிச்சிடாதேரும். சீக்கிரம் வெளியே வரோம். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ. பாட்டு ஒண்ணுதான் குறை. எப்படி படிக்கிறா அப்பா. ஊரை வித்துட்டு நாய் இல்லன்றுவா. இந்த பையன் வேற கக்கூஸ்ல கிடந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேக்கான். வெளியே வந்தாம்னா ஆடி உழுன்னு தெரியும்ல. அட பாவி பையல, எப்படி இவனை வெளியே கூட்டிட்டு போறது? என்ன பண்ணனே தெரியலையே. இவ வர வரத்தை பார்த்தா வேற மாதிரில இருக்கு. மருமவளே, மருமவளே, என்ன காலங்கத்தால நம்ம மாமியார் சத்தம் காதுல விழுற மாதிரி இருக்கு. நமக்கா ஒரு பிரம்ம போல. அது எப்பவுமே நம்ம பின்னாடியே வருதுன்னு. அது நம்மளை இவர் அடிச்ச அடியில இன்னும் பயந்து 4 நாள் நம்ம முன்னாடியே வராது. தே என்ன தே நொத்துனுக்கிட்டு என்ன எத்தனை தரம் சத்தம் போட்டு கூப்பிடுறேன். ஏதாவது காதுல வாங்குறியா என்ன? காலையில மளிகை பூவும் பட்டுச்சலையுமா உட்கார்ந்து கிடக்கியே. இந்த வீட்டுல வேலையெல்லாம் யார் செய்தா? அத்தே அத்தே கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அத்தை பொத்தனிட்டு இருக்கேன், என்னன்னு சொல்லு. இல்லத்த, இப்ப புதுசா வன்கொடுமை சட்டம்னு போட்டிருக்காங்களாம். மாமியா மருமவளை கொடுமைப்படுத்தி மகனை ஏவி விட்டு அடிக்க சொன்னா 6 வருஷம் சிறை தண்டனையா. வீட்டுக்கு வரவே முடியாதான், ஜெயிலே இருக்கணுமா. அதான் டிவியில பார்த்தனா உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. என்ன சொல்ற? நானா அவனை அடிக்கிறேன்? அவன் உன்னை அடிச்சு மண்டைய உடைச்சா அதுக்கு என்ன சொல்லுவியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? என்னத்துக்கு காலையில இப்படி சீவி சிங்காரிச்சு புது துணியெல்லாம் உடுத்தி உட்கார்ந்துருக்கியே? என்னன்னு கேட்டேன். அதுக்கு இப்படி எல்லாம் பேசணுமா? உனக்கு காபி வேணுமா இல்ல டீ வேணுமான்னு கேட்க தானே வந்தேன். என்னத்த சொல்றீங்க? காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்க வந்தீங்களா? எனக்கு என்னமோ நீங்க கோவமா இருக்க மாதிரி இருந்துச்சா, அதான் என்னன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்டு வேற ஃபோன் பண்ணி இப்படியெல்லாம் சட்டம் வந்திருக்கு டீ, நான் வேற என் மாமியாரை பிடிச்சி கொடுத்து ஜெயிலுக்குள்ள உட்கார வச்சுட்டேன், நீயும் அதே செய்றியான்னு கேட்டா. என்ன என்ன சொல்ற? இதுக்கெல்லாமா போன போட்டு கேப்பா? மாமியார உள்ள வச்சுட்டானா அதுக்கு ஒன்னு தூண்டி விடுறாளா? ஐயோ அத்தை, அதுக்கு நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா? என் மாமியார் ரொம்ப நல்லவங்க, ஓ மாமியார் மாதிரிலாம் கிடையாது. எனக்கு கால் வலிக்கின்னு சொன்னா போதும் உடனே என் காலை பிடிச்சி விடுவாங்க. கை வலிக்கின்னு சொன்னதுக்கு முன்னாடியே கையை பிடிச்சி விடுவாங்க. காஃபி போட்டு தருவாங்க, பிரியாணி செஞ்சு தருவாங்க, மீன் குழம்பு வச்சு தருவாங்க, மீன் பொரிச்சு தருவாங்க. என்னை ஒரு வேலை செய்ய விடுறது இல்லைன்னா பார்த்துக்கோயேன் அப்படின்னு சொன்னேன். அதான பார்த்தேன். ஏன் மருமவா தங்கத்திலையும் தங்கம்ல. ஐயோ, இந்த காலு வேற ஒரே வலியா வலிக்கு. மருமோளே, எந்த காலமா? இந்த காலா அந்த காலா? கொண்டா, நான் பிடிச்சு விடுவேன். ஐயோ, என் மருமோளுக்கு கால் வலியாமே. என்னத்த நீங்க போய் எனக்கு கால் பிடிச்சு விடலாமா? இதுல என்னமா இருக்கு? ஏன் மருமோளுக்கு நான் காலை பிடிச்சு விடுறேன். இன்னைக்கு உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லு, வகை வகையா செஞ்சு போடுறேன். அப்படியாத்த? சரிங்கத்த. ஐர மீன் குழம்பு வச்சிருங்க, நெத்திலி மீனை வறுத்துருங்க, அப்புறம் வாழை மீனை புட்டு செஞ்சிருங்க, அப்புறம் இனிப்பா ஏதாவது சக்கரை பொங்கல் பாயாசம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிருங்கத்த. சாப்பிட்ட பிறகு இதெல்லாம் சாப்பிட்டாதான் எனக்கு கொஞ்சம் தூக்கமே வரும். கொள்ளையில போறவா என் கையால இவ காலை பிடிக்க வச்சுட்டாளே.
எனக்கு இதெல்லாம் தேவையா? இந்த வயசான காலத்துல நிம்மதியா உட்காந்து கஞ்சி குடிக்கிற நேரத்துல இவ காலை பிடிக்க வேண்டியதா இருக்கே. என்னையே சோறு பொங்க வச்சுட்டாளே, இதை தேவையா? நாய் அடிப்பானே பிய சுமப்பானேன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க? பழமொழிக்கு ஏத்த மாதிரி நம்ம பெண்டை கலத்துறாளே. நமக்கு சாட்டி கையும் உண்டு காலும் உண்டு இருந்திருந்தா கூட அவ வேலையே அவ செஞ்சுட்டு சும்மா இருந்திருப்பாளே. எல்லாம் எனக்கு தேவைதான். என் அம்மாவும் ஒருத்தர் இருக்கானே, அவன் எனக்கு ஆதரவா நிப்பான்னு பார்த்தா பேவுள்ள கக்கூசே கெதின்னு கிடக்குது. 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வெளியே வரல. என்னத்த ஏதாவது சொன்னீங்களா? ஏதோ சொன்ன மாதிரி கேட்டுச்சே. கேட்கும் கேட்கும், பாம்பு காது. மருமோளே நேரம் ஆயிட்டே, நான் போய் உழவு கேட்டான்னு கேட்டேன். அப்படித்தானா? சரித்த, நான் பசி தாங்க மாட்டேன். சட்டு புட்டுன்னு போய் சாப்பாடு செய்யுங்க, சூடா இருக்கணும். சரியா? மருமோளே யாருகிட்ட? இந்த நெட்டவழிக்கிட்டயா? இனி உங்க 2 பேர் ஆட்டத்தையும் எப்படி ஒடுக்குறேன்னு மட்டும் பாருங்க. ஓ, சட்டுன்னு வெளியே வரேரா, நான் உள்ள வரட்டா? என்னையா ஆத்தாவும் மவனும் நல்ல ஆட்டமா ஆடுதியே. இங்க பாரு, வாழை சுருட்டிக்கிட்டு ஒழுங்கா இருந்தேருனா தப்பிச்சேரு, இல்ல நடக்கிறதே வேற. நல்லதாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். அதுக்குள்ள என் துணிமணியெல்லாம் பாத்ரூம்ல முக்கி வச்சிருக்கேன். ஆம்பூட்டையும் துவைச்சி காய போட்டு மடிச்சு ஒழுங்கா பீரோல வையும். சரியா? உன் மவன் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டிருக்கு, எல்லாத்தையும் எடுத்து அயன் பண்ணி வையும். நான் போயிட்டு வரதுக்குள்ளேயும் இதை செஞ்சு முடிச்சிருக்கணும். சரியா? சரி நட்டு, நீ போயிட்டு வா, நான் எல்லாத்தையும் சரியா செஞ்சிடுறேன். அது சரி, ஆள் இல்லைன்னு ஆத்தா கூட சேர்ந்து ஆட்டம் போட்டேரு, அப்புறம் நடக்கிறதே வேற. மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும். ஐயா ஜாலி, போயிட்டா. எப்படியோ அடிக்காம போனாலே அது வரைக்கும் சந்தோஷம். அடத்து துப்பு கட்ட பையில பொண்டாட்டி முந்தானைய பிடிச்சிக்கிட்டு அலையுத. 4 அரை செவியில விடுவேன்னு பார்த்தா அவளுக்கு பம்மிக்கிட்டு அலையுதியா? நல்லா பேசு. நீ மட்டும் இம்பட்டு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? மரமவ கறிக்கு கை கால் அமைக்கிட்டு இருந்த, என்னையே சொல்றியா? என்ன பாக்குற? கக்கூஸ்ல இருந்தால எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சியா? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். போய் வேலைய பாரு, பெருசா வந்துட்டா. நான் குமார் அவசரப்பட்டிய இங்க வேக வேகமா போயிட்டு இருக்க. ரம்யாக்கா, ஏ ரம்யாக்கா நில்லு. என்னாச்சு? எங்க வேக வேகமா போயிட்டு இருக்க? ராதாக்கா வீட்டுக்கு தான் போறேன், வேற எங்க போறேன்? நீ என்ன காலையில இந்த பக்கம் சுத்திக்கிட்டு அலையுத? உன் மவனை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டியா? என்ன சோர்கரி அக்காம இங்க சுத்திக்கிட்டு அலையுத? என்னடி ஆட்டம் பலமா இருக்கு, என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அம்மா அம்மா இருக்காதா பின்ன? ஏன் மேலையா கைய வைக்கிறா? இன்னைக்கு நான் யாருன்னு எங்க மாமியாளுக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு போன உடனே சுட சுட சோறு, மீன் குழம்பு, மீன் ஃப்ரை எல்லாம் ரெடியா வச்சிருப்பா பாரு. அந்த மாதிரி ஆக்கி விட்டுட்டு வந்திருக்கேன். அடிப்பாவி, அப்படி என்னடி பண்ணின? என்ன அடிச்சு மவனை தூண்டி விட்டு மாண்டைய உடைக்க வச்சால, ஒழுங்கா சோறு கறி ஆக்கிக்கிட்டு இருந்தேன். இனிமே ஆக்குவனா? அதான் அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என் மண்டைய உடைச்சிருப்பா. இனி வேலையெல்லாம் அவதானே செய்யணும். 6 வருஷம் வன்கொடுமை சட்டத்துல உள்ள போயிருவேன்னு மிரட்டி வச்சுட்டு வந்திருக்கேன். அதான் சோறு கறியெல்லாம் ரெடியா வச்சிருப்பா. இனிமே நமக்கு கதை பேசுறது தானே வேலை. அடிப்பாவி, உனக்கு அது ஒரு மாமியா இருக்கா சோறு கறி ஆக்குறதுக்கு? எங்களுக்கு யார் இருக்கா? நாங்க தான் ஆக்கணும். சரி சரி, லதாக்காட்ட போய் இதெல்லாம் எழுதிறதே. அவ்வளோதான், என்னை பிடிச்சி கிளியா கிளிப்பா. வயசான காலத்துல அதை ஏன் போட்டு பாடா படுத்துற? ஏதோ தெரியாம செஞ்சிட்டு அதை பாடாலாம் படுத்தாத. போய் ஒழுங்கா சோறு கறியாக்கும்பா. ஆமாடி, அப்படிதான் சொல்லுவா. அவகிட்டலாம் ஒண்ணு சொல்லிடாதே. நான் சொல்ல மாட்டேன், நீ ஒளரி கிளறி கொட்டாம இருந்தா சரிதான். சரி சரி, வா போவோம். அடப்பாவுமே, அவளுக்கு கெவுளி அடிச்சுட்டு என்னமோ அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கா பாரு. என்னடி 2 பேரும் என்ன கண்ட உடனே வாய பழக்கறிய? ஐயா அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அங்க வந்துகிட்டு இருந்தோம், நீ எதேச்சியா இங்க வந்தியா? அதான் நீ ஏன் வந்துட்டியேன்னு பார்த்தோம். ஏட்டி நெட்டவலி, இந்த ரமேஷ் மேல எங்கேயாவது பாத்தியா? ஆளையே காணும். காலங்காத்தால
பள்ளிக்கூடம் போறதுக்கு கிளம்ப சொல்லலாம்னு பார்த்தா எங்க போனானே தெரியல. எங்கேயாவது விளையாண்டுக்கிட்டு கிடப்பானே, அதான் போய் இழுத்துட்டு வருவோன்னு போயிட்டு இருக்கேன். உங்க வீட்டு பக்கம் எங்கேயும் வந்தானா? இல்லக்கா, நானே இப்பதான் அங்க இருந்து இங்க வரேன். வரட்டும், விளக்கு மாத்த கொண்டு 4 சாத்து சாத்துனாதான் பயப்படுவான். 10ஆம் கிளாஸ் படிக்கானே, ஒழுங்கா நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா இல்லையா? எங்க சுத்த போனானே தெரியலையே. வருவாங்க்கா, எங்க போயிடப்பறான்? சரி, என்ன குழம்பு வச்சே? காலையில புளிக்குழம்பு வச்சு கீரையை கடைஞ்சி கொடுத்தாச்சு. வேணா என்னத்த செய்யணும், மண்டையை போட்டு உடைக்க வேண்டியதா இருக்கு. மீன் கீனு வந்தா வாங்கலாம் தான். இல்லைன்னா சந்தைக்கு போகணும். யாரு போறா? என்ன கேள்வி கேட்கிறவ? நீ சோர்கரியாக்காம இங்க சுத்தி தொலைத. இதுவா, அன்னைக்கு என் புருஷன் மண்டையை போட்டு உடைச்சிட்டார்ல, அதனால எங்க மாமியாக்கு மனசு கேட்காம இன்னைக்கு அது கையால எனக்கு சாப்பாடு செஞ்சு தருவேன்ட்டு நிக்கி. அதான் சரின்னு சொல்லிட்டேன். மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சு வைக்கிறேன், நீ போய் லதாவை பார்த்துட்டு வா, உனக்கு இங்கே இருந்தா நேரம் போவாது அப்படின்னு சொல்லிச்சு. அதான் சரி, உன்னை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்னக்கா, என்ன முழிக்கிற? யாரிட்டி? ஓ மாமியா அப்படி சொல்லிச்சு. இதை என்ன நம்ப சொல்லுத? நீ என்ன அவ கூட சேர்ந்துக்கிட்டு குறுன்னு என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க? எக்கா, நீ நம்பினாலும் நம்பாட்டாலும் அதான் உண்மை. அம்மா போன் அடிக்கிறா. ஹலோ ஹலோ ஹலோ. கேக்குதா? இங்க லதா பேசுறேன். அங்க யாரு பேசுறா? அம்மா லதா, நான் தான் பேசுறேன். என் மருமக கறிட்ட காட்டிக்காத, என்ன பாடா படுத்தி எடுக்கிறா. நான் தான் தூண்டி விட்டு அவளை அடிக்க சொன்னேன்னு சொல்லி என்ன பாடா படுத்துறாமா. இந்த வயசான காலத்துல சோத்த பொங்கு கறிய வையின்னு படுத்துறா. அவகிட்ட 2 போடு போட்டு என்கிட்ட அப்படி நடந்துக்க சொல்லாதம்மா, நல்லபடியா நடந்துக்கன்னு சொல்லுமா. அப்படியா? சரி சரி சரி. நான் பாத்துக்கிறேன். சரி சரி சரி. சரி, வச்சிருங்க. யாருக்கா போன்ல இம்புட்டு நேரம் பேசுனியே? முக்குனதை தவிர வேற ஒண்ணுமே சொல்லலையே. யாரு போன்ல? எல்லாம் நம்ம சொக்காரவ தான். வீட்டுல சோர்கரியாக்காம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டனே, அதுக்கு பதிலே காணுமே. அதான் சொன்னோம்ல, எங்க மாமியா வகை வகையா செஞ்சு போடுதேன்னு சொல்லுச்சுன்னு. போய் பொழுவாத, ஒழுங்க மரியாதை போய் சோர்கரியாக்கு. என்ன அது ஏதோ கோவத்துல மவன்கிட்ட 2 வார்த்தை பேசி இருந்திருக்கோம். அவன் கூறு கடத்தனமா தண்ணியை போட்டுட்டு வந்து ஒன்னு அடிச்சதுக்கு உன் மாமியா என்ன பண்ணும்? இங்க பாரு, வயசான காலத்துல பாடா படுத்தக்கூடாது. போய் ஒழுங்கா சோர்கரியாக்கி அதுக்கு சோத்த போட்டு நீயும் சாப்பிடு. பாவமே, இவளுக்கு போன போட்டது என் மாமியா கறியா இருக்குமோ? அவளா மட்டும் இருக்கட்டும், நாளைக்கு இருக்கு அவளுக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கேன், திருட்டு மொழி மடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒண்ணுமில்லக்கா, நான் போய் சோறு கறியாக்குதேன்னு சொல்ல வந்தேன். வர்றேன்க்கா. நம்மியாக்கா. சரி போ. அவதான் கூறு கட்டத்தனமா பண்ணிக்கிட்டாலே தானா? நீயும் அவ கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கியோ? என்னக்கா சொல்லுதே? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. தெரியாது. 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு கிடைக்கல. அவ மாமியா கறி தான் போன் பண்ணா. வயசான காலத்துல அவளை போட்டு பாடாப்படுத்திட்டு இங்க வந்திருக்கா. உன்கிட்ட சொல்லியிருப்பா, நீ சொல்லியிருப்ப லதா கட்ட சொல்லாதேன்னு. அப்படித்தானே? என்ன முழிக்கிறவ? அப்படித்தானே? அது வந்து அதான் சொல்லிட்டுல. சரி வா போவோம். பிச்சு படுவேன் பிச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய மனசுல? உன் வயசு என்ன, அவ வயசு என்ன? அவ கூட சேர்ந்து கண்டதையும் சொல்லி கொடுப்பியா? இந்த வயசுல மாமியால போட்டு பாடாப்படுத்தினா சரிப்படுமா? வர்றவ சோர்கறி ஆக்கி வச்சுட்டு வரணும். நீயும் அவ கூட சேர்ந்து கும்மி அடிச்ச நடக்கிறதே வேற. வா அத்தா. அவளுக்கு மாமியா இவளா அவளானே தெரியல.